நான் தான் தப்பாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி வாழ்க்கை நின்று போயிடுச்சோ, ஸ்டக் ஆகிட்டோமோ, இப்படியெல்லாம் ஒரு கட்டத்தில் நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சில கேள்விகள் வரும். நீங்கள் எல்லாம் சரியாக தான் செய்கிறீங்க, ஆனால் வாழ்க்கை உங்களை முன்னேற விடாமல் கீழே தள்ளிக்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன உண்மை இருக்குங்க. இந்த உண்மையை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. ஒரு மனுஷன் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு மனுஷன் நான் இன்னும் தயாராகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் ஒரு மத தலைவர் என்ன செய்கிறாரு, ஒரு விவசாயம் செய்கிற ஒரு ஏரியாவுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்குறாரு, பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக அந்த விவசாய பயிர்கள்லாம் வளர்ந்து ரொம்ப ஒரு சிறப்பாக பசுமையான ஒரு ஏரியாவாக இருக்குது. இந்த அழகை பார்த்த அந்த ஆன்மீக தலைவருக்கு அந்த விவசாயி எப்படி சரி பாராட்டணும் அப்படின்னு சொல்லி தேடுறாரு. ஏதோ ஒரு மூலையில் அந்த விவசாயி தன்னுடைய விவசாயத்தை ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இவர் உடனே அந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த விவசாயியை நோக்கி வாராரு. ரொம்ப சீரியஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த விவசாயி ஆன்மீக தலைவர் தன்னை நோக்கி வாரதை பார்த்து உடனடியாக தான் வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு இவர் அவர்கிட்ட போகிறாரு. இந்த விவசாயி ஆன்மீக தலைவர்கிட்ட போன உடனே அந்த ஆன்மீக தலைவர் விவசாயியை பார்த்து இப்படி சொல்கிறாருங்க, கடவுள் உன்னைய ரொம்ப ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த விவசாயி ஆன்மீக தலைவரை பார்த்து சொல்கிறாரு, உண்மையாகவே கடவுளுடைய ஆசீர்வாதம் தாங்க, இருந்தாலும் கூட இந்த நிலம் இப்படி இருக்கிறதுக்கு அதாவது காடாக இருக்க நேரம் நீங்கள் இந்த நிலத்தை பார்த்துருக்கணும், அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நேரம் அந்த கடவுள் இந்த நிலத்தை ரொம்ப காடாக வச்சுருந்தாருங்க. இந்த ஒரு வரி எல்லாத்தையும் மாற்றிடுச்சா இல்லையா? நம்ம வாழ்க்கையும் இப்படித்தாங்க. ஒரு பக்கம் மனுஷர் லக் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பலரை பார்த்து அவனுக்கு லக் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா அவங்க லக்குக்காக காத்திருக்கல, அவங்க பாதுகாப்பு தேடவும் இல்லை. அவங்க தவறி விழுந்தாலும் எழும்புனாங்க, அவங்க தயங்கினாலும் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் மற்றவங்க இப்போ சரியான டைம் இல்லை, இப்போ சேஃப் இல்லை, இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே வாழ்க்கை ஓடிருச்சுங்க. ஆனால் உங்களுக்கு இதில் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சா? அந்த கடவுள் எல்லா கொடைகளையும் நமக்கு கொடுப்பாங்க, ஆனால் நாங்கள் தான் பண்படுத்தி நிலத்தை உருவாக்கி விவசாயத்தை செஞ்சு பாடுபட்டு உழைக்கணுங்க. கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருவார் அப்படின்னே உட்காந்துருந்தமா இருந்தால் எந்த பயனுமே நமக்கு வராது. அது ஒரு மூட நம்பிக்கையாகவே போய் சேர்ந்துடும். ஒரு சில பிள்ளைகள் எக்ஸாமுக்கு மார்க்ஸ் வரும்னு சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவாங்க. ஒரு சிலர் விழுந்து விழுந்து படிப்பாங்க. இதில் யாருக்கு ரிசல்ட்ஸ் வரும்? ஒரு சில குடும்பங்களில் கூட இந்த மாதிரியான பிழையான ப்ராக்டிசஸை பழக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிக்காமல் ரிசல்ட்ஸ் வரவே வராது. வெற்றிங்கிறது தற்செயலாக வாரது கிடையாதுங்க. நம்ம எதை தேர்வு செய்கிறோமோ அதுதான் விளைவு. நீங்கள் எப்பயுமே சேஃபாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை அந்த இடத்துல போய் தான் ஸ்டக் ஆகும். ஆனால் நீங்கள் வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களை முன்னுக்கு தள்ளி கொண்டு போகும். இன்னொரு உண்மையும் இருக்குங்க. ஒரு சில பேர் நான் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கை நீ ரெடி ஆகிட்டியான்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி மட்டும் உங்ககிட்ட அப்படியே மிஞ்சி போயிருக்கும். நான் எதையுமே தேடி பார்க்காம முயற்சிக்காம பயந்து போய் அந்த இடத்துலையே இருந்தனால தான் இப்படியே ஸ்டக் ஆகிட்டனோ அப்படிங்கிற கேள்வி உங்கள் வாழ்க்கை பூரா அப்படியே மிச்சமாக இருக்குங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க.